ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரோஹன் மாயா கதையோட செகண்ட் ஹாஃப் தான் கேட்டுட்டு இருக்கோம். உங்க எல்லாருக்கும் அது பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நிஜமாவே பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போதான் நாங்க போடுற எல்லா கதையும் உங்களுக்கு சரியான டைமிங்ல வந்து சேரும். கூடவே கதை எப்படி போகுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போதான் எங்களோட அடுத்த கதைகள் எழுதும் போது உங்களுக்கு எப்படி பிடிக்கும், அதுக்கப்புறம் என்ன மாதிரி ட்விஸ்ட் வச்சா உங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு எங்களால யோசிக்க முடியும். ஆல்ரைட், வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். இது காதல் போதையடா நீ எனக்கு. அத்தியாயம் 36. அடுத்த நாள் காலை திடீரென கேட்ட அழைப்பு மணி சத்தத்தில் கதவை திறந்த பாபி எதிரே நின்றிருந்த மாயாவை பார்த்து விழிவிரித்து, மாயா, நீ நீங்க என்ன பண்ற? தனியா அதுக்கு வந்திருக்க என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். அவளோ வீட்டினுள் சாதாரணமாக நுழைந்து, நோ தருண், அலைசே சேஃப்டிக்கு சில ஆளுங்களை அனுப்பியிருக்கா. அவங்க வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நான் தனியா வந்ததா உங்க ஃப்ரெண்டு என்ன முறைச்சே மர்டர் பண்ணிருவாரே என்று சுற்றி முற்றி பார்த்து கொண்டே கேலியாக சொல்ல, ஐ ஆல்ரைட் மாயா என்று கேட்ட பாபியின் குரலை அவள் கவனிக்கவே இல்லை. அவள் பார்வையின் தேடலை புரிந்து சிரித்து கொண்ட பாபி, மாயா, அந்த ரூம் என்று ஒரு அறையை காட்ட அழகாய் அசடு வழிய சிரித்தவள் அந்த அறைக்குள் குடுகுடுவென ஓடிச் சென்றாள். அங்கு ரோஹன் வலது தோள்பட்டையில் கட்டுடன் ஜன்னல் வழியே வெளியே வெறித்து கொண்டிருக்க, ரோஹன் என்ற குரலில் சட்டென திரும்பியவனின் இதழ்களோ தன்னவளை கண்டதும் மென்மையாக புன்னகைத்து கொண்டன. அவளோ அடுத்த நொடி ஓடிச் சென்று அவனை தாவி அணைத்திருக்க, என்ற முனகளில் அவனை விட்டு விலகியவள் அப்போதுதான் அவன் காயத்தை பார்த்து உதட்டை பிதுக்க, ரோஹனோ தன்னவளையே இமைக்காது பார்த்திருந்தான். என்னாலதானே என்று தழுதழுத்த குரலில் ஏதோ பேச வந்தவளின் விழிகளிலிருந்து இரு சொட்டு கண்ணீர் துளிகள் விழுந்தன. உடனே மற்ற கையால் தன்னவளை வாரி அணைத்து கொண்ட ரோஹன், அப்படியெல்லாம் எதுவும் இல்லடி, அவங்க என்னதான் டார்கெட் பண்ணிருக்காங்க, தேங்க் காட் உனக்கு எதுவும் ஆகல என்று சொன்னாலும் அவனுக்கு நன்றாகவே தெரியும் இது சர்வேந்திரனின் வேலைதான் என்று. இல்லை ரோஹன், அது என்று மாயா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ரோஹனின் அலைபேசிக்கு ஒரு செய்தி வர அதை புருவத்தை சுருக்கி பார்த்தவன் நிமிர்ந்து மாயாவை முறைப்புடன் பார்த்தான். இது ஓ வேலைதானா? ரோஹன் காட்டமாக கேட்க, தன்னவனை சுட்ட அந்த இத்தாலியன் இறந்த செய்தியே அவனுக்கு வந்திருப்பதை சரியாக யூகித்த மாயா விரைப்பாகவே, ஆமா, என்னாலதான் என்று தெனாவட்டாக சொன்னாள். அடிப்பாவி, ஒன்னெல்லாம் என்றவாறு சலிப்பாக தலையாட்டிய ரோஹன் கட்டிலில் அமர்ந்து கொள்ள அவன் அருகில் அமர்ந்தவள் தயக்கமாக, எதுக்கு இப்போ மூஞ்சி எப்படி வச்சிருக்க? உன்னை காயப்படுத்தினவன் அவனை எப்படி நான் சும்மா விட முடியும் என்று கேட்க, அவனுக்கோ அன்று கல்லூரியில் நடந்ததுதான் ஞாபகம் வந்தது. அன்று தான் பேசிய பேச்சில் கோபமடைந்து அவளுக்காக தன்னை அறைந்த பாபியையே அடித்தவள் இதை சும்மா விடுவாளா என்ன? அதை நினைத்து மென்மையாக சிரித்து கொண்டவனுக்கு அவள் மேல் காதல் பல்கி பெருகியது. அந்நேரம் கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்த பாபி தொலைக்காட்சியை போட்டுவிட்டு கபோர்டில் முக்கிய கோப்பு ஒன்றை தேடியவாறு, எனிவே மாயா, அப்போ நான் கிளம்புறேன், என் ஃப்ரெண்ட நீ பார்த்துப்பல்ல என்று நமட்டு சிரிப்புடன் கேட்க, ஹா ஷூர் தருண் என்றவளை குறும்பாக பார்த்த பாபி வேண்டுமென்றே, பட் மாயா, இது லியோக்கு தெரிஞ்சா ஒன்று தப்பா எடுத்துக்க மாட்டாரா? இல்ல, நான் ஏன் கேட்குறேன்னா உங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, ஆனா நீ இவனை பார்க்க இங்க வந்திருக்க, அதான் கேட்குறேன் என்று இழுக்க, ரோஹனும் உள்ளுக்குள் சிரித்தவாறு தன்னவளையே பார்த்து கொண்டிருந்தான். பாபியின் பேச்சில் முகம் இறுகியவள், ஐ டோன்ட் கேர் தருண், எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் பண்ணுவேன், தட் இஸ் மாயா, அடுத்தவன் ஒப்பீனியன்லாம் கேட்டுக்கிட்டு என்னால வாழ முடியாத என்று சமாளித்து விட்டு முகத்தை திருப்பிக் கொள்ள, அப்படியா என்ற ரீதியில் ஒரு சேர இருவரும் அவளை பார்க்க இவளுடைய முகபாவனையை பார்த்து இருவருக்கும் சிரிப்புதான் வந்தது. சரியாக அந்நேரம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான செய்தியை பார்த்த மாயா, இதுங்களுக்கு வேற வேலையே இல்லை என்று சலிப்பாக தலையாட்டியவாறு, ஐரா கம்பெனிஸ் உரிமையாளர் மீது துப்பாக்கி தாக்குதல். RDS கன்ஸ்ட்ரக்ஷன் MD மிஸ்டர் ரோஹனுக்கும் மிஸ் மாயா மகேஸ்வரிக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு. நிச்சயமானவரை ஏமாற்றி காதலனுடன் சுற்றி திரியும் தொழில் அதிபர் மாயாவா என்று
அதில் ஒளிபரப்பாகும் செய்தியை கேலி தொனியில் சொல்லி காட்ட மற்ற இருவரும் சிரித்தே விட்டனர். இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு கஷ்டமா இருக்காத மாயா? ரோஹன் ஒரு சிறு புன்னகையுடனே கேட்க, அதெல்லாம் கிடையாது. மீடியால நம்ம முகத்தை காட்டுறதுக்கு முன்னாடியே நான் இதுக்கெல்லாம் ரெடியாகிதான் வந்திருக்கேன். இந்த மாதிரி இருக்கும்போது பொய்யான வதந்திகள் கூட வரதான் செய்யும். என்னதான் நம்ம மிஸ்டர் ஆர் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்டா இருந்தாலும் இந்த மீடியா ஆளுங்க டிஆர்பிக்காக என்ன வேணா எழுதுவாங்க. இவனுங்களை பார்த்துட்டு இருந்தா நம்ம பொழப்பு ஓடாது. அதனால அவனுங்களை அப்படியே தட்டி விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். பட் you know what? அவங்கள தப்பு சொல்ல முடியாது. நமக்குள்ள போட்டி இருக்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயும் இருக்கும். யாரு பெஸ்டான நியூஸ கொடுக்கறாங்க அப்படின்றத அதுக்காக அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. அவங்க இந்த மாதிரி பண்றது தப்புன்னு சொல்லல. ஆனா அடுத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி பண்றதுதான் தப்பு. ஆனா சொன்னா என்ன கேட்கவா போறாங்க? அதனால டோன்ட் கேர், டேக் இட் ஈஸின்னு நம்ம தான் இருக்கணும். பைத்தியம் ஏதோ சொல்லிட்டு போகுதுன்னு கண்டிக்காம விட்டுறணும் என்று மாயா சொல்லி முடிக்க, மாறாத அவளின் இந்த குணத்தில் இருவரும் அவளை மெச்சுதலாக பார்த்தனர். பின்பு ஏதோ யோசித்த ரோஹன், மாயா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? எதுக்காக உன் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸோட ஃபார்முலாவை அக்வாடோஃபெனா கூட லிங்க் பண்ணி பேசிட்டு இருக்காங்க? அது மட்டும் இல்லாம அது 350 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பாய்சனாக இருந்ததில்ல, அது கூட எதுக்கு சம்மந்தப்படுத்துறாங்க? எனக்கு புரியல என்று சந்தேகமாக கேட்க, அவன் இப்படி கேட்பான் என்பதை எதிர்பார்க்காத மாயா முதலில் அதிர்ந்தாலும் அடுத்த கணம் தன் முகபாவனைகளை மாற்றியவள், ஐயோ நீயம்மா, ஐரா கம்பெனிஸ் இருக்கிற ஹைட்டுக்கு இந்த மாதிரி வதந்திகள்லாம் வரதா செய்யும். ஒரு சப்ப படத்துக்கே என்னெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்போ இவ்ளோ பெரிய கம்பெனி சாம்ராஜ்யம் மாதிரி உருவாக்கி வச்சிருக்காங்க. பேஸ் தானேப்பா செய்வாங்க என்று தன் தடுமாற்றத்தை மறைத்து அவள் சகஜமாக சொல்ல, பட் மாயா, எப்போ அக்வாடோஃபெனாவோட சீக்ரெட்டை கண்டுபிடிச்சாங்களோ அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் இத்தாலி மட்டும் இல்ல, நிறைய நாடுகள்ல சமூகத்துல பெரிய ஆளுங்க மர்மமான முறையில செத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த மொத்த கேஸ்லயும் பொதுவான விஷயம் என்ன தெரியுமா? இறந்தவங்க வீட்டுல உங்க கம்பெனியோட காம்பேக்ட் பவுடர் பாதி தோண்டி சிதஞ்ச நிலையில இருந்திருக்க. இதுக்கு என்ன சொல்ற? எனக்கு என்னவோ இது கோஇன்சிடென்ஸ் மாதிரி தெரியல என்று ரோஹன் அவளை ஆழ்ந்து நோக்கியவாறு சொன்னான். ஆமா மாயா, நான் கூட இதை பத்தி கேள்விப்பட்டேன். உங்க தாத்தா கூட அந்த ஃபார்முலாவை பத்தி ரிசர்ச் பண்ணியிருக்கார்ல, பட் அவரால் அதை கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னாராமே. அதுக்கப்புறம் தான் அவர் காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ பல வருஷம் கழிச்சு மெட்ரிசன் அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த பாய்சன் உடம்புல கலந்தாலும் கண்டுபிடிக்கவே முடியாதாமே. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கூட உடம்புல விஷம் இருக்கிறதுக்கான அடையாளமே இருக்காதான். அதனாலதான் என்னவோ இந்த கேஸை முடிக்க முடியாம இருக்க. தெரியல, எனக்கு அப்படிதான் தோணுது என்று பாபியும் சொல்ல, எக்ஸாக்ட்லி பாபி, மிஸ்டர் ஆதிநாராயணன் இதை பத்தி ரிசர்ச் பண்ணியிருக்காரு, பட் அதை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி இப்படி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. ரிசர்ச்சர் மெட்ரிசன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கண்டினியூஸா நிறைய கொலைகள், அது மட்டும் இல்லாம செத்தவங்க எப்படி செத்தாங்கன்னு தெரியாத அளவுக்கு கொலைகள் நடந்துட்டு இருக்கு. மேபி அதனாலதான் அந்த சந்தேகம் அக்வாடோஃபெனா மேல வந்திருக்கு என்று ரோஹனும் சொல்ல, நீங்க 2 பேரும் சொல்றது கரெக்ட் தான். ஆனா அதுக்காக அந்த பாய்சனை நாங்க தான் மேனுஃபேக்சர் பண்றோம்னா எங்க மேல இருக்கிற வதந்தி எப்படி உண்மையாகும்? ஐரா ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி. ஏகப்பட்ட நாடுகள்ல எங்களோட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இறந்தவங்க எல்லாருமே சாதாரண ஆளுங்க இல்ல. அவங்க வீட்டுல பொதுவாவே எங்க ப்ராடக்ட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனாலதான் சொல்றேன், இறந்தவங்க வீட்டுல எங்களோட ப்ராடக்ட் இருக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஆச்சரியமான விஷயம் கிடையாது. அதெல்லாம் ஒரு எவிடன்ஸா எடுக்கவும் முடியாது என்று மாயா சொல்ல, ஒருவரையொருவர் முகத்தை பார்த்து கொண்ட பாபியும் ரோஹனும் ஒரு சேர இருக்கலாம் என்று சொல்ல, இந்த பேச்சை மாற்ற எண்ணியவள், சரி அந்த டாபிக்கை விடுங்க, வேற ஏதாச்சும் பேசலாமா? தருண், கீர்த்தி பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு நிஜமாவே அவ மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லையா என்று கேட்க, ஓ காட் மாயா, நீயுமா? அவதான் என்ன காதலிக்கிறேன்னு லூசுத்தனமா சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தா நீயும் அவளுக்கு சப்போர்ட் பண்றியா? இது நல்லா இல்ல மாயா என்று பாபி சொல்ல, ஐயோ சோசியல் மீடியால எல்லாம் அதெல்லாம் உண்மைன்னு நம்ப முடியாது தருண். யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்பாத. இப்போ நீ காதலிக்கிறேன்னு சொல்ற அந்த பொண்ணு உன்னை ஏமாத்துறதா கூட இருக்கலாம்ல என்று
அவள் புரிய வைக்க முயன்றாள். அன்று தான் காதலிப்பதாக சொன்னபோது மாயா தன்னை திட்டியது பாபிக்கு நினைவு வர மெலிதாக சிரித்து கொண்டவன், ஐ நோ மாயா, பட் என் ஸ்வீட்டி என்னை என்னைக்கும் ஏமாத்த மாட்டா என்று இழுத்தவன் ஏதோ சொல்லிவிட்டு வெளியேற, ரோஹனோ என் நண்பனை நான் அறிவேன் என்ற ரீதியில் புன்னகைக்க மாயாதான் இரு புருவங்களை உயர்த்தி ஆச்சரியமாக பார்த்தாள். பாபி சென்றதும் மாயா ரோஹனை ஒருவித சங்கடத்துடன் ஏறிட்டு பார்க்க, அவனுக்கு கூட இந்த தனிமை புதுவிதமான உணர்வுகளை தோற்றுவித்தது. தன்னவளையே விழி அகலாது பார்த்தான். காஃபி குடிக்கலாமா? மாயா சூழ்நிலையை மாற்றும் பொருட்டு கேட்க, அவனும் புன்னகை முகமாக தலையசைத்தான். அறை கதவு வரை சென்றவள் நின்று உதட்டை பிதுக்கிய வண்ணம் ரோஹனை திரும்பி பார்க்க, அவனோ வாய்விட்டு சிரித்தவாறு, உனக்கு இப்போ காஃபி குடிக்கணும், ஆனா காஃபி போட தெரியாத அதானே என்று கேட்க, ஆமா என்று அவள் அசடு வழிய, ரோஹனோ எழுந்து சமையலறை நோக்கி செல்லவும் தலையில் அடித்து கொண்டு அவன் பின்னாலே ஓடினாள் அவள். அவன் பின்னால் சென்றவள் சுவற்றில் தொங்கவிடப்பட்டிருந்த ரோஹனின் நடன போட்டிகளின் போது எடுத்த புகைப்படங்களை புருவத்தை சுருக்கி பார்த்து கொண்டிருக்க, சரியாக சமையல் அறையில் ஏதோ பாத்திரங்களை உருட்டும் சத்தம் கேட்டது. ரோஹனை தேடி சென்றாள். அங்கு அவன் ஏதோ தேடிக்கொண்டிருப்பதை பார்த்து தண்ணீர் குடிக்க குளிர்சாதன பெட்டியை திறந்தவள் அதிலிருந்த மது போத்தல்களை பார்த்து தன்னவனை தீயாய் முறைத்தாள். அவள் வந்ததை உணர்ந்து திரும்பி பார்த்து ரோஹன் தன்னை நோக்கிய அவளின் கோபமான முறைப்பை புரியாமல் பார்த்தவாறு அவள் அருகில் வந்து உள்ளே எட்டி பார்க்க, அப்போதுதான் அவள் கோபத்திற்கான காரணம் புரிந்தது அவனுக்கு. அது தாகத்துக்கு சும்மா என்று ரோஹன் அசடு வழிந்தவாறு இழுக்க, ஓஹோ, தாகம் வந்தா தண்ணி ஜூஸ் இதெல்லாம் குடிக்க மாட்டீங்க, ஸ்ட்ரெயிட்டா சரக்கு தானா? என்ன ரோஹன் இதெல்லாம் என்று சோகம் கலந்த முறைப்பாய் கேட்டாள் அவள். இல்ல, அது சில நினைவுகள், அதை மறக்க எனக்கு வேற வழி தெரியல, அதுக்காக தான் என்றவன் பின் என்ன நினைத்தானோ திடீரென்று குறும்பாக, இல்ல உனக்கு வேணும்னா நீ கூட எடுத்துக்கலாம், நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன் என்று சொல்ல, ஹலோ மிஸ்டர், இத்தாலியில பிறந்து வளர்ந்தாலும் நானும் தமிழ் பொண்ணுதான். எங்க அம்மா ஒண்ணு என்னை அப்படி வளர்க்கல. இது அடக்குமுறையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் மைண்ட் டிஸ்ட்ராக்ட் பண்ண இதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது. இதெல்லாம் என்னால குடிக்கவும் முடியாது அண்ட் மாட்டவே மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன் என்று மாயா சொன்னதில் கிளுக்கி சிரித்து விட்டான் அவன். அன்று அவன் பிறந்த நாளின் போது அவள் மது அருந்திவிட்டு செய்த அட்டூழியங்கள் ரோஹனுக்கு ஞாபகம் வரவே அடக்க முடியாது அவன் சிரித்துவிட, எதுக்கு சிரிக்கிறீங்க இப்போ என்று புரியாமல் கேட்டாள் அவள். உடனே இல்லை என்று அடக்கப்பட்ட சிரிப்புடன் தலையாட்டியவன் சமையலறை மேடையில் தேவையான பொருட்களை எடுத்து வைக்க, அதில் பதறியவள், ஐயோ ரோஹன், உங்களுக்கு அடிபட்டிருக்கு, எதுவும் வேணாம், நான் லூசு மாதிரி கேட்டுட்டேன், நீங்களும் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, வேணா விடுங்க, நான் பாத்துக்கிறேன் என்று அவசரமாக சொல்ல, அவளை மேலிருந்து கீழ் ஒரு மார்க்கமாக பார்த்தவன், இல்ல புரியல, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு இப்படி பதற, நீ தான் பண்ண போற, நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் தர போறேன், வா வா சீக்கிரம் வா என்று சாதாரணமாக சொல்ல, என்ன நானா என்று அதிர்ந்தே விட்டாள் அவள். நீதான் என்று அழுத்தமாக சொன்ன ரோஹன் அவளையே பார்த்திருக்க, மளங்க மளங்க விழித்து கொண்டு சென்றவளுக்கு அடுப்பை பற்ற வைப்பதே பெரும் பாடாகி போக, அதற்கே 10 நிமிடங்களாக ரோஹனை அவள் பாடாய்படுத்தி விட்டாள். பின்னர் தன்னவன் சொல்ல சொல்ல ஒவ்வொன்றாக செய்தவள் பொருட்களை மாற்றி மாற்றி எடுத்தே அவனை கடுப்பேற்றிக் கொண்டிருந்தாள். இறுதியில் எப்படியோ செய்து முடித்து அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டவாறு துள்ளி குதித்து கொண்டு அவள் திரும்பவும் பின்னால் நெருக்கமாக நின்றவாறு சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த ரோஹன் அவள் இப்படி திரும்புவாள் என்று எதிர்பார்க்காது அவளை நோக்கி குனியவும் நேரம் சரியாக இருந்தது. இருவரின் இதழ்களும் நொடியில் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ள, முதலில் அதிர்ந்தவள் பின் கண்களை மூடி தானே அவன் இதழ் தேனை பருக ஆரம்பித்தாள் என்றால், ரோஹனோ தொலைந்த தன்னவளின் ஸ்பரிசத்தை மீண்டும் அனுபவிப்பதில் தன்னிலை மறந்து தன்னவளுக்கு இசைந்து கொடுக்க ஆரம்பித்தான். இப்படியே இவர்களின் முத்தம் நீள
அவர்களின் காதல் என்றே பெயரிடாத நிலையில் தொடர்ந்து செல்ல அப்படியே ஒரு வாரம் உருண்டோடியது. அன்று தனது மடிக்கணினியில் வேலை செய்து கொண்டிருந்தவளுக்கு அதில் கவனம் செலுத்த முடிந்தால்தானே. அன்று ரோஹனுடனான இதழ் முத்தம் அவளை இம்சிக்க மடிக்கணினியை மூடியவளது இதழ்களோ தானாக விரிந்து கொண்டது. அன்னைக்கு அவன் என்ன நினைச்சிருப்பான்? வேற ஒரு பையன் கூட நிச்சயம் பண்ணிட்டு இவனை கிஸ் பண்ணேன்னு தப்பா நினைச்சிருக்க மாட்டானா? அதுவும் கிஸ் பண்ணிட்டு அப்படியே மாயா ஓடி வருவ? நம்மள ரொம்ப அசிங்கமா நினைச்சிருப்பான். இவ்வளவு பெரிய இடத்து பொண்ணு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டே நினைச்சிருப்பானா? ஐயோ, கேவலமா போயிடுச்சே என்று தான் செய்த காரியத்தை எண்ணி தனக்குள்ளே புலம்பிய வண்ணம் இருக்க, திடீரென தன் அலைபேசிக்கு வந்த செய்தியை பார்த்து யோசனையில் புருவத்தை நெரித்தாள். மாயா ஏதோ தீவிர சிந்தனையில் இருக்க, அதே நேரம் உள்ளே வந்த அலைஸ், மாயா, நான் அவங்கள இன்டர்வியூ பண்ணிட்டேன். நீயும் ஒரு தடவை பார்த்துட்டேன்னா நாளையில இருந்து உன் பாதுகாப்புக்கு அவங்களையே கார்ட்ஸா அசைன் பண்ணிக்கலாம். நீ என்ன சொல்ற என்று கேட்க, இல்ல தேவையில்ல அலைஸ், நாம இட்டாலி கிளம்புறதுக்கான நேரம் வந்துடுச்சு என்று மாயா சொல்லவும் அலைஸோ அவளை கேள்வியாக பார்த்தாள். என்ன அப்படி பாக்குற? நம்ம கம்பெனிஸோட நியூ ப்ராடக்ட் லான்ச்சுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் ஐரா கம்பெனி சேஃப்டிக்கும் நான் அங்கே இருக்கணும். இன்னும் 3 daysல கிளம்புறதுக்கான ஏற்பாடு பண்ண நாம கிளம்பி ஆகணும் என்று விட்டு மாயா நகர, அலைசோ எதையோ நினைத்து கண் கலங்க அதை வெளிக்காட்டாது முகத்தை வேறு புறம் திருப்பிக் கொண்டாள். முன்னே சென்ற மாயா சற்று நின்று திரும்பி பார்த்து, அலைஸ், நெக்ஸ்ட் 3 daysல நான் இங்க முடிக்க வேண்டிய சில வேலைகள் இருக்கு. இங்க நடக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமா அங்க போனதுக்கு அப்புறம் எந்த கன்ஃபியூஷனும் எனக்கு இருந்துடக்கூடாது. அதனால இன்னைக்கு நைட் ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ண, எல்லாத்தையும் முடிச்சிடலாம் என்று சொல்ல, பட் டின்னர் எதுக்கு மாயா என்று புரியாமல் கேட்டாள் அலைஸ். வேற எதுக்கு? இட்டாலி கிளம்புற விஷயத்த என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்ல வேணாமா? கம்பெனி விஷயத்தோட சேர்த்து இதையும் சொல்லிடலாம் என்று சொன்னவாறு மாயா அரை சோஃபாவில் தொப்பென்று அமர, ஓ காட், இவள என்று பொறுமியவாறு அவள் அருகில் அமர்ந்த அலைஸ், மாயா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் டு யூ என்று சொல்லவும், வாட் என்று சலிப்பாக கேட்டாள் மாயா. மாயு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நீ யாருன்னு உனக்கு தெரியும். நீ இப்படி அவங்க கூட க்ளோஸா இருக்கிறது அவங்களுக்கு சேஃப் இல்ல. அன்னைக்கு ரோஹனை ஷூட் பண்ணது நம்ம நாட்டு ஆள்தான். அவங்களுக்கும் ரோஹனுக்கும் என்ன பிரச்சனை இருந்துட போகுது சொல்ல? உன்னாலதான் அவனுக்கு ஆபத்து வந்திருக்கு. அவங்கள விட்டு நீ விலகி இருக்கிறது தான் அவங்களுக்கு சேஃப்டி. நீ உன்னோட சந்தோஷத்துக்காக யாரோ திடீர்னு வந்த 4 பேரை கொன்னுடாத என்று அலைஸ் பேச பேச தீவிரமான முகபாவனையுடன் கேட்டுக்கொண்டிருந்தவள் அலைபேசியில் வந்த அழைப்புக்கு ஒலித்த பிரத்யேக பாடலொலியில் அடித்து பிடித்து ஓடினாள். அலைபேசியை எடுத்தவள் அதில் தெரிந்த பெயரை பார்த்து வேகமாக அழைப்பை ஏற்று, ஹலோ ரோஹன், சொல்லுங்க, என்ன விஷயம் என்று உற்சாகமாக பேச ஆரம்பிக்க, அடச்ச சுத்த வேஸ்ட் என்று தலையில் அடித்து கொண்டாள் அலைஸ். மறுமுனையில் ரோஹனும், ஒன்னும் இல்ல மிஸ் மகேஸ்வரிய ஒரு வாரமா கான்டாக்ட் பண்ண முடியலையே, அதான் பிஸியானு கேட்க கால் பண்ண என்று கேட்க, ஆமா இல்லையா பின்ன, நான் பிஸியா தான் இருக்கேன் என்று சமாளித்தவளுக்கு மட்டும்தானே தெரியும். அன்று அவனை முத்தமிட்டதிலிருந்து எங்கு தன் உணர்வுகள் வெளிப்பட்டு விடுமோ என்று பயந்து ஒரு வாரமாக வேலையில் மூழ்கி தன்னை திசை திருப்ப முயற்சித்தாள் என்று. ஓகே மாயா, அப்போ நான் அப்புறம் பேசுறேன் என்று விட்டு ரோஹன் அழைப்பை துண்டிக்க போக, நோ ரோஹன் என்ற மாயாவின் பதற்றமான குரலில் புன்னகைத்தவன், சொல்லுங்க மகேஸ்வரி என்றான் சிரிப்புடன். அது வந்து இன்னைக்கு நைட்டு உங்களுக்காக டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ணா, தருண், கீர்த்தி 3 பேரே அழைச்சிட்டு வாங்க. ஐ திங்க் யூனோ, பட் இருந்தாலும் சொல்றேன், ரூம் நம்பர் 301 என்று ரோஹனை விருந்துக்கு மாயா அழைக்க, என்ன திடீர்னு என்று புரியாமல் கேட்டான் அவன். முதல்ல வாங்க, அப்புறம் சொல்றேன் என்று சிரிப்புடன் சொல்லிவிட்டு மாயா அழைப்பை துண்டிக்க போக, மாயா 1 minute என்று ரோஹன், ஐ மிஸ் யூ என்று காதலாக சொன்னான். ஒருவித வெட்கத்தில் தலை குனிந்து புன்னகைத்தவள், ஓகே என்று விட்டு அழைப்பை துண்டித்து புன்னகையுடன் அலைசை திரும்பி பார்த்தாள். அவளோ
மாயாவையே ஒரு மார்க்கமாக பார்த்து கொண்டிருக்க, அதில் தன்னை அடக்கிக் கொண்டவள் அங்குமிங்கும் பார்வையை சுழல விட்டவாறு விசிலடித்துக் கொண்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். வேறு ஒருவருடன் நிச்சயதார்த்தமான பின்னரும் இவ்வாறு மாயா நடந்து கொள்வதற்கு காரணம் என்ன? அது காதலாகவே இருந்தாலும் அதை ரோஹனிடம் அவள் சொல்வாளா? அப்படி சொன்னால் சர்வேந்திரனின் பதிலடி என்னவாக இருக்கும்? திடீரென மாயா ஹிதாலிக்கு கிளம்ப போவதாக சொல்கிறாள். அங்கு அவளுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சிகள் என்ன? அலைஸ் எதற்காக தன் கண்ணீரை மறைத்து அழுதாள்? விடைகள் காண காத்திருக்கலாம் அடுத்த அத்தியாயத்திற்காக.